கர்நாடகா பேங்க் வந்து அடுத்த லெவலுக்கான அக்ரெசிவான பிளான்ஸ் வந்து இறங்கிட்டாங்க. 85,000 கோடிக்கு வந்து லோன் புக் வந்து இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் வந்து வச்சுட்டாங்க. சோ அவங்க பிக்ஸ் பண்ணது வந்து லோன் புக் குரோத் டார்கெட்டா வந்து பார்க்கும்போது 85,000 கோடி வந்து இங்க குரோத் டார்கெட்டா வந்து பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அங்கிருந்து இன்னும் ஸ்ட்ரெச் கொஞ்சம் அதிகமா வச்சோம் அப்படின்னா, அதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமான டார்கெட் நம்ம போனோம் அப்படின்னா 89,000 கோடி வந்து இங்க லோன் புக் வந்து தரணும் அப்படின்ற பிளான் வந்து இறங்கிட்டாங்க. இந்த அளவுக்கான லோன் புக் குரோத் வந்து தரப்போறாங்க அப்படின்னா எங்க வந்து அதிகமா வந்து தரப்போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 7,000 இருந்து 8,000 கோடி வந்து RAM செக்மெண்ட்ல வந்து தரப்போறாங்க. RAMனா என்ன? இந்த ரீட்டைல், அக்ரிகல்ச்சர், MSME. சோ இந்த லோன்ஸ் எல்லாம் வந்து அதிகமா தரலாம் அப்படின்ற பிளான் வந்து இறங்கிட்டாங்க. சோ இப்போ வந்து இன்டர்மான MD அண்ட் CEO தான் வந்து இருக்காரு. சோ அவரை தாண்டி இங்க வந்து பெர்மனன்ட் MD அண்ட் CEO வந்து வரணும். சோ அதுக்குள்ளே நம்மளோட டார்கெட் என்ன, ஃபியூச்சர் டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடலாம். லோன் புக் குரோத்தோட டார்கெட் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அண்ட் தென் நம்மளோட கிரெடிட் போர்ட்ஃபோலியோமே வந்து கொஞ்சம் ரீவாம்ப் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளான்ல வந்து இருக்காரு. இங்க மார்ட்கேஜ் லோன்ஸ், ஹவுசிங் லோன்ஸ் அண்ட் தென் இங்க கோல்ட் லோன்ஸ் இதுல வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இங்க வந்து அதிகமான லோன்ஸ் வந்து தரலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்காங்க. சோ அப்ப எங்க வந்து லோன் கொடுக்கறது வந்து கம்மி பண்ண போறாங்க அப்படின்னா கம்மியான ஈல்ட சம்பாதிக்கிற லார்ஜ் இல்ல அப்படின்னா மிட் கார்பரேட் லோன்ஸ் எல்லாம் வந்து தராங்கல்ல. சோ அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே லோன் வந்து கம்மி பண்ணிட்டு இந்த ஏரியால லோன் கொடுக்கலாம் அப்படின்ற பிளான் வந்து இறங்கிட்டாங்க. சோ ஓவராலா என்ன அப்படின்னா கர்நாடகா பேங்க் வந்து நெக்ஸ்ட் மூவ் வந்து எடுத்து வைக்கிறாங்க. இங்க லோன் புக் வைஸ் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துட்டு போலாம், கிரெடிட் வைஸ் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. சோ இப்போ அந்த பெர்மனன்ட் MD அண்ட் CEO வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த பிளான்ல எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் அவர் அதை எக்ஸிகியூஷன் பண்ற பிளான் வந்து இறங்கிடுவாங்க.